தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. காலநிலை மாற்றத்துக்கான ஆட்சி மன்ற குழு கூட்டம். அதில் முதலமைச்சர் தலைமையில் தான் நடந்தது. அதில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு முதலமைச்சர். என்னன்னா, நம்ம ஆட்சியில் 2 கண். ஒரு கண் வந்து வளர்ச்சி, இன்னொரு கண் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. அதுதான் 2 கண் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் இந்த வளர்ச்சிங்கிற ஒரு கண்ணை வச்சு இன்னொரு கண்ணெல்லாம் நிறைய குத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வளங்களை தனியாருக்கு தாரை வார்க்கிறது இந்தியா முழுக்கவே நடக்குது. அது தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல. ஆமா, பாலாறுல நம்ம பார்த்தோம். பாலாறு முழுக்க வந்து எப்படி எப்படிலாம் வந்து அந்த ஆறையே நாசம் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. அதான் இயற்கைக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் போல இருக்கு திமுக அரசுல. நம்ம கண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க இயற்கையை டீல் பண்றாங்க. பட் அதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. மக்களுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, சுற்றுச்சூழல் மாசு எல்லாத்தையும் குறைக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மத்திய அரசு இந்த 4 ஆண்டுகள்ல நமக்கு வந்து பேரிடர் நிறைய ஏற்பட்டுச்சு. அதுல வந்து நம்ம கேட்ட நிதியில 17% மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அங்க வச்சிருக்காரு. ஓகே, இன்னொரு பக்கம் என்னன்னா, ஆர்பிஐ டேட்டாவை வச்சு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு. தமிழ்நாடு எவ்வளவு தூரம் வளர்ச்சி பாதையில் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான நிறைய புள்ளிவிவரங்கள் வந்து அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு. குறிப்பா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உள் மாநில உற்பத்தின்னு பாக்குறப்ப அந்த ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது 16% மேல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்ப 2023-24 நிதியாண்டுல 28.88 லட்சம் கோடியா இருந்தது. இப்ப 2024-2025 நிதியாண்டுல 31.19 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. 16% ரொம்ப பெரிய ஒரு நம்பரு அப்படின்னு சொல்றாரு. ஆர்பிஐ டேட்டா வச்சு சொல்றாரு. நிறைய தரவுகள் வந்து சொல்றாரு. 2021-22 எப்படி இருந்தது, படிப்பா வளர்ச்சி நோக்கி போயிட்டோம். 2030 நிச்சயம் 1 ட்ரில்லியன் எக்கானமி அடிப்போம் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு கண் நல்லா வளருதுன்றாரு அவரு. ஆமா.